பிடியதன் உருவுமை குளமிகு கரியோடு வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகக்குடைய வடிவினர் பயில்வெளி வளமுறை இறையே ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடியை வணங்கி நிகழும் மங்களகரகமான விஸ்வாவசு வருடம் தை மாதம் 18ஆம் தேதி, அதாவது தை மாதம் 18ஆம் தேதி 1/2/2026 ஆங்கில மாதத்தினுடைய பிப்ரவரி மாதம் பிறக்கின்றது. இந்த பிப்ரவரி மாதம் 1/2/2026 பிறக்கின்றது. மிக 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 சொல்லிக்கொண்டே போகலாம். அற்புதமான மாதம், ஆனந்தமான மாதம், அதிசயத்தை கொடுக்கக்கூடிய மாதம், மிகவும் அதிக செல்வாக்கும் நெடிய செல்வத்தையும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் கொடுக்கக்கூடிய மாதம். ஏன் ஐயா அப்படியெல்லாம் சொல்கிறோம்னு கேட்டால், நேயர்கள் நன்றாக இருக்கணும், அப்போ தான் நாங்கள் நல்லா இருப்போம். நேயர்கள் வளமும் நலமும் பெற்று வாழணும். இந்த நலம் வளம் என்ற சொல்லுக்கு உரிய தைப்பூசம் அன்று இந்த மாதம் பிறக்கின்றது. எனவே நேயர்களுக்கும் மாதாந்திர ஜோதிட நிறுவனத்திற்கும் எல்லோரும் எல்லா நலமும் பெற்று வாழ இந்த 1/2/2026 இந்த தைப்பூசம் நன்னாளில் எல்லோரும் அந்த ஆறுமுகன் வள்ளி தெய்வானை சமேத இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருவடி தாமரையை தொழுது மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொலில் கருணை போற்றி எவரும் துதிக்கி நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வகல் செவ்வையில் மலரடி போற்றி அன்னார் சேவலும் மயிலும் போற்றி அவனுடைய திருக்கை வடிவேலனை போற்றி போற்றி என்று காசிப முனிவர் சிவாச்சாரிய அருளிக்கூடிய அந்த பதிகத்தோடு அடுத்து பிப்ரவரி மாதத்துக்குரிய 12 மாதத்துக்குரிய ராசி பலனை பற்றி இப்போது தொகுத்து வழங்க உள்ள. லக்னம் என்ன, உங்கள் ராசி என்ன, லக்னாதிபதி என்ன, ராசி அதிபதி என்ன, ஷாரம் என்ன, திக்கு பலம் என்ன, பணபலம் என்ன, 6-8 பன்னில் யார் இருக்கார், அப்போ நமக்கு என்ன நடக்க போகுது, ஐயா சொல்கிறது நம்ம ஜாதகத்துக்களை சொல்லலை, பொதுவான விஷயங்களை சொல்கிறாங்களே, இதை முதல்ல நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அடுத்து இப்போ மேசராசிக்கு, உங்கள் மேசராசிக்கு ராசிநாதன் இந்த 1/2/2026 மேசராசிக்கு மிக அற்புதமான நாளாகத்தான் இருக்கும். ஏனென்றால் மேசராசிநாதன் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 4 பேர்த்துக்கிட்ட மாட்டிகிட்ருக்கார், உச்சம் பெற்று மாட்டிகிட்ருக்காரு. உச்சம் பெற்று மாட்டிகிட்ருக்காருன்னு அப்புறம் எப்படி பாருங்க. அதனால் உங்களுக்கு மகரத்தில் செவ்வாய் உச்சம், கடகத்தில் நீச்சம், இது உங்களுக்கு தெரியும். அப்போ ராசிநாதன் உச்சம் பெற்று சூரியன் செவ்வாய் சுக்கிரன் புதன் இவங்க 4 பேர்த்தோடு இருக்கார். 2 டீமாக இருக்கார். சூரியனும் செவ்வாயும் ஒரு டீமும், சுக்கிரனும் புதனும் ஒரு டீமும். அப்போ 2 டீமும் 4 பேர் இருக்காங்க. அப்போ 4 பேர்த்துக்களை அவர் மாட்டிகிட்டு இருக்காருன்னா நிச்சயமாக உச்சம் பெற்றருக்கு அதற்குடைய தாரகத்தன்மையை கொடுத்ததாகணும். அந்த உச்சத்துக்குரிய காரகத்தன்மையை கொடுத்து ஆகணும்னா அப்போ உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கோங்க, என்ன தசாபத்தி நடக்குது. உங்கள் லக்னத்தை வச்சு தசாபத்தியை பார்க்கலாம், ராசியை வச்சு கோச்சார பலன் பார்க்கலாம்னா நேயர்களுக்கு நான் நிறைய சொல்லியிருக்கிறேன். உண்மையைத்தான் சொல்லணும், பொய் சொல்லக்கூடாது, போஷணம் கிடைக்காது, ஆகாரம் கிடைக்காது, நீராகாரம் கிடைக்காது, ஆகாரம் கிடைக்காது, பொய் சொன்ன வாய்க்கு போஷணமும் கிடைக்காது. உங்கள் ராசிக்கு ராசிநாதன் செவ்வாய் அது உண்டு. 2க்குரிய சுக்கிரனும் அங்கே தான் இருக்காங்க. அப்போ 7, 8, 9, 10 இருக்காங்க. 10 பாவியாக இருக்குன்னு இங்கே மிகப்பெரிய பதவி கொடுக்கக்கூடியவங்களாம் இருக்காங்க. அப்போ இந்த மாதத்தில் நீங்கள் என்னென்ன தொழில் செய்யணும், அப்போ உங்கள் ராசிக்கேற்ற தொழில் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். தெரிந்த தொழிலை விட்டவனும் கட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கட்டான்ங்கிற பழமொழியை முன்னோர்களுடைய முதுமொழியை மனசில் வச்சுக்கோங்க. மனசில் வச்சுக்கிட்டு ரியல் எஸ்டேட் பண்ணுங்கள், ரியல் எஸ்டேட் பண்ணுங்கள், போலீஸுக்கு போங்க, அரசியலுக்கு போங்க, ஆன்மீகத்துக்கு போங்க, பொறியியல் வல்லுநராக போங்க, நர்ஸுக்கு படிங்க, டிஎஸ்பியாக போங்க, காவல்துறைக்கு போங்க, அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு போங்க, எல்லா நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில் எல்லாத்தையும் எந்தெந்த தொழில் நெருப்பு சம்மந்தப்பட்டது, நிர்வாகம் சம்மந்தப்பட்டது, அரசியல் சம்மந்தப்பட்டது, அரசியல் சாசனம் சம்மந்தப்பட்டது, எல்லா தொழிலுக்கும் எப்படிப்பட்டவங்க நீங்கள், வைராக்கியம் அதிசூரரும் வீரமும் சிறந்த செவ்வாய் அந்த அதிபதிக்குரியவங்க. ஒரு செயலை எடுத்த செஞ்சு காட்டணும், டேஸ்ட்டாக மட்டும் சாப்பிட்றாங்க, டேஸ்ட்டாக மட்டும் கொண்டு வாங்கம்மா, என்னம்மா கடுகு வெடிக்கலை, மாஸ்டர் என்னப்பா வச்சுருக்கிற தோசை, அந்த டேஸ்ட்டு நாக்கு ருசியை தேடக்கூடிய ராசி மேசராசி.
அப்போ இந்த மாதிரி நேரத்தில் கண்டிப்பாக இது பூரா உங்களுக்கு பாசிட்டிவ். அப்போ நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்ல போகும்போது 7.5 முதல் சுற்றா, 2வது சுற்றா, 3வது சுற்றா. அப்போ முதல் சுற்றுனா முதல் சுற்றுனா என்ன? 10 வயசு 7 வயசு வரையும் சனியினுடைய தாக்கங்கள் எனக்கு தெரியாது. 10 வயசுக்கு மேலே 4வது 5வது படிக்கிற காலத்துலேருந்து வரும்போது படிப்பை கெடுக்கும். படிப்பை கெடுக்காது, தடையை கொடுக்கும். தடையைத்தான் கொடுக்கும், கெடுக்காது. சனீஸ்வரர் கெடுக்குங்கிற வார்த்தைக்கே அவருக்கு அதிகாரம் இல்லை. அவர் என்றைக்குமே கொடுக்கக்கூடியவர், என்றைக்குமே சோதனைக்கு உரியவர், என்றைக்குமே தர்மபிரபு. தர்மர் போய் கெடுப்பாரா? அவருக்கு பேர் தான் தர்மர். 9 நவக்கிரகங்கள் அவருக்கு பேர் தான் தர்மர். அவர் கெடுக்கும்னு சொல்லக்கூடாது, என்னை கெடுத்துருவார். அப்போ பள்ளிக்கூடத்தை கெடுக்க, பள்ளிக்கூடத்தில் தடையை கொடுக்கும். அந்த தடையை நீக்கிறதுக்கு விநாயக பெருமானை வழிபாடு பண்ணுங்க, குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க, சனி சம்பந்தப்பட்ட அத்தனை கோயிலுக்கும் போங்க. ஒன்றுமே வேண்டாங்க. சனீஸ்வருடைய தாக்கம் இருக்குதா? நல்ல ஒரு 26 சுற்று சுற்றுங்க, ஒரு 8 சுற்று சுற்றுங்க, ஒரு 17 சுற்று சுற்றுங்க, ஒரு 35 சுற்று சுற்றுங்க. அந்த 8ங்கிற எண்ணோட முடிக்கிறது மாதிரி சுற்றிட்டு வாங்க. பிரதர்ஷனம் ரொம்ப முக்கியம். அப்படி சுற்றிட்டு வந்தால் மேசராசி ராசிநாதன் உச்சம் பெற்று 10ல் இருக்கார். 10ல் இருக்கும்போது பதவியை காப்பாற்றக்கூடிய நேரம். 2வது சுத்தாக இருந்தால் மிக அற்புதமான நேரம். 3வது சுத்தாக இருந்தால் மிக மிக அற்புதமான நேரம். எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர். கடைசியில் எங்கே போகணும்? தானம், தவம், பிரார்த்தனை, வெற்றி, புண்ணிய ஸ்தலங்கள். அதுக்கு தான் சேத்திரம், புண்ணிய சேத்திரத்துக்கு தான் போகணும். அந்த புண்ணிய சேத்திரத்துக்கு போகக்கூடியதான் 3வது சுற்று. ஆக கண்டிப்பாக மேசராசி நேயர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ஒரு மகத்தான மாதமாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 3ல் தான் குரு இருக்கு. 2லேருந்து 3 போயிட்டார். முயற்சி ஸ்தானம், வெற்றிக்கு உரியது, விவேகத்துக்கு உரியது, அறிவுக்கு உரியது, ஞானத்துக்குரியது. குரு இருக்கக்கூடிய இடம் நல்ல இடம். 3ங்கிறது 3 முக்கியமானது. எல்லாமே விருந்து மருந்து 3 தான். எதை எடுத்தாலும் 3 நாள் தான். ஒரு வீட்டில் போய் விருந்தாளுக்கு போனால் 3 நாள் தான் இருப்போம். 3 நாள் இருந்தால் நெய்ச்சோறு, 4 நாள் இருந்தால் ரசசோறு, 5வது நாள் சேர்ந்தால் வெறும் ஆகாரம், 6வது நாள் இருந்தால் ஒன்றும் இருக்காது, போயிட்டு வாங்க எனக்கு வேலைக்கு போகணும் அப்படின்ட்டுருவாங்க அந்த ஒரு வார கணக்குக்கு. அப்படிப்பட்ட மேசராசி நேயர்களுக்கு நிச்சயமாக இந்த தைப்பூச நன்னாளிலிருந்து ஒரு திடகார்த்தமான நம்பிக்கையை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த 6 படை வீட்டுக்கு நான் போகணும். இந்த 6 படை வீட்டுக்கு ஒரே நேரம் நீங்கள் தயவு செய்து போக வேண்டாம். வருமானம் கம்மி, வேலைப்பளு அதிகம், வருமானம் கம்மி. இப்போ எல்லா இடத்துலையும் வேலைப்பளு அதிகம். எந்த தொழில் எடுத்தாலும் வேலை அதிகம், ஆனால் நமக்கு வேண்டிய வருமானம் கம்மி. வருமானம் கம்மி, ஆனால் செலவு அதை விட அதிகம் 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 அதிகம். செலவு அதிகப்படும். அப்போ ஒவ்வொரு மாதத்துலேயும் கிருத்திகை நட்சத்திரத்துக்கு அஸ்வினி, பரணி, கார்த்திகை, அஸ்வினி பிள்ளையாரை கும்பிடுங்க, பரணி அம்பாலை கும்பிடுங்க, கிருத்திகைக்கு முருகப்பெருமான ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு கோயில் வச்சுட்டு வந்தால் அந்த பிப்ரவரி மாதத்தில் ஒரு மகத்தான மாதமாக மாறும் என்பதில் மாற்று கருத்து அல்ல.